சார் இந்த பீச் வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் அழகுபடுத்துறதுக்கு பல்வேறு திட்டம் வந்து பண்ணிருக்கோம் சார். இப்போ மரம் நடுறது இல்லாம வேற என்னென்ன திட்டம்? இப்போ குறிப்பாக இந்த மரீனா பீச் வந்து 98 ஏக்கர் போன்ற பரப்பளவு போன்ற ஒரு மிக அருமையான ஒரு பீச். இதை வந்து ஒரு 4 கட்டமாக ப்ளூ ஃபிளாக் பீச் என்ற திட்டத்தின் இது நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தோட சூப்பர்விஷனில் தான் அந்த ஸ்கீம்ஸ் நடக்குது. ஃபேஸ் 1 இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க 34 ஏக்கர் வந்து ப்ளூ ஃபிளாக் பீச் அருமையாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 வந்து வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து அடிஷ்னலாக ஒரு 650 ட்ரீஸ் வந்து இப்போ இந்த கடல் திராட்சை போன்ற மரங்கள் இந்த இடத்துல நேட்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து நடும் நிகழ்ச்சி தான் இன்னைக்கு ஆரம்பிச்சது. அதே போல் இன்னைக்கு ப்ரைட் வீக்கை ஒட்டி இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி அந்த சாண்ட் ஆர்ட் ஒன்று பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிளான மெட்டீரியலில் தான் வந்து இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சில் எல்லா திட்டங்களும் செய்துட்டு இருக்கோம். அந்த மூங்கில் யூஸ் பண்ணி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் மறுசுழற்சி பிளாஸ்டிக்கை வந்து நெகிழி எப்படி வந்து ஒழிக்கணும், அந்த பிளாஸ்டிக் போட்டில் போட்டால் அதுக்கு பதிலாக வந்து மஞ்சப்பை கிடைக்கிற திட்டம் இதெல்லாமே இந்த ப்ளூ ஃபிளாக்ல உண்டு. அதே போல் மக்களோட சேஃப்டிக்காக லைட்டிங், சிசிடிவி கேமராஸ், லைஃப் கார்டு, அதே போல் இந்த போலீஸோடு இணைந்து இருக்கிற 24/7 பெட்ரோலிங் வித் ஆல் டெரைன் வெஹிக்கிள், இந்த ஆல் டெரைன் ஏடிவியில் வந்து பெட்ரோலிங் இதெல்லாமே இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சில் ஒவ்வொரு அம்சமாக உண்டு. இது வந்து தொடர்ந்து இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுக்கு செயல்படுத்தும். செகண்ட் ஸ்டேஜ் ஃபுல்லா முடிஞ்சிச்சு சார். செகண்ட் ஸ்டேஜ் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, கம்ப்ளீஷன்ல இருக்கு. வீக்கெண்ட்ல வந்து ப்ரோக்ராம்ஸ் அதே போல ஃபிலிம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்றதா? ஆமா. இப்போ கடந்த ஒவ்வொரு வாரமும் வந்து கலை நிகழ்ச்சிகள், எஸ்பெஷலி கிராம கலை நிகழ்ச்சிகள், அந்த கிராம கலைகள் தான் வந்து லாஸ்ட் வீக் இருந்தது. சாட்டர்டே சண்டே எல்லாம் கிராம கலை நிகழ்ச்சிகள் இருந்தது. மக்கள் பெரும் வரவேற்பை கொடுக்குறாங்க. அதுக்கு எக்கச்சக்கமா வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாக்குறாங்க. ஸோ அது தொடர்ந்து நடைபெறும், அந்த கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். சார் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்பரேஷன்ல மழைக்காலம் வரப்போகுது சார். அதுக்கான ப்ராசஸ்ல எவ்வளவு முன்னெடுத்து சார்? வெள்ளத்தடுப்பு மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே வந்து துரிதப்பட்டு இருக்கும். குறிப்பாக வந்து மழைநீர் வடிகால் கெட்டும் பணிகள் வந்து கொசஸ்தலையார் பகுதியில் வந்து 90% மேல முடிஞ்சிடுச்சு. கோவளம் பகுதியில் வந்து 68%. அது வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் அந்த திட்டம் போகும். ஆனால் அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய பணிகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அதுபோல் கோர் சிட்டியில் இருக்கிற ஒரு 70 கிலோமீட்டர் அளவிலான மண்ணீர் வடிகால் வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துல கம்ப்ளீட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய கனால்கள் 44 கனால்கள், பிடபிள்யூட 3 கனாலும் சேர்த்து 44 கனால் ஜிசிசியோட கண்ட்ரோலில் உண்டு. அந்த கனால்ஸை வந்து தூர்வாரும் பணி, அதோட தடுப்பு சுவரை ஏற்றும் பணி இதெல்லாம் வந்து விரைவில் முடிக்கப்படும். ஸோ அதே போல் இந்த சில்ட் கேட்ச் பிட் 1,04,000 சில்ட் கேட்ச் பிட் கிளீன் செய்கிற பணிகள் வந்து மிக துரிதமாக கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது வேகத்தில் நடைபெற்று வருகிறது. லாஸ்ட் கவர்மெண்ட் இருக்கும்போது ஃபுல்லாவே அவங்க வந்து அதிக ஹார்ஸ் பவர் இருந்த ஜெனரேட்டர்ஸ், மோட்டார்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நம்ம அப்கமிங்லயே அதை தான் நம்ம டெஃபினெட்லி எந்தெந்த இடத்துல வந்து பதற்றமான பகுதிகள் இருக்கின்றதோ, இதெல்லாம் தாழ்வான பகுதிகள் இருக்கின்றதோ, இதெல்லாம் வந்து மழைநீர் வடிகால் மூலியமாக வடியலையோ அந்த இடத்துல வந்து அதிக குதிரைத்திறன் போன்ற 100 HP 200 HP ஈவன் வந்து மல்டிபிள் பம்பிங் ஸ்டாகர்டா பம்ப் பண்ற 50 HP வச்சு பண்ற அந்த திட்டங்கள் இந்த வாட்டியும் வந்து மொபிலைஸ் செய்யப்படும். எங்களோட கையில் இருக்கிற எலக்ட்ரிக் அண்ட் டீசல் ஜெனரேட்டர், மோட்டார்ஸ், பம்பஸ் தவிர வாடகைக்கு கூடி தேவைப்பட்டால் எடுத்து அந்த செயல்பாடுகள் செய்யப்படும். சின்ன கிளாரிபிகேஷன் எல்லாருக்குமே, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே போர்ட் சிட்டில எல்லாரும் மழைநீர் வடிகால் ஒர்க் கண்டினியூஸா போயிட்டு இருக்குது. சென்னை மாநகராட்சியில எவ்வளவு கிலோமீட்டர் நீளத்துக்கு மழைநீர் வடிகால் இருக்குது, எவ்வளவு ஒர்க் முடிச்சிருக்காங்க? இன்றைய தினம் வந்து 3024 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் பணிகள் முடிவெற்றப்பட்டது. இன்னும் வந்து கொசஸ்தலையார் பேசினை பொறுத்தவரையில ஏடிபி ஃபண்டிங்ல வந்து 90% மேல நான் சொல்லியிருந்தோம்ல, அந்த மிச்சமுள்ள பணிகள் அதுவும் குறிப்பா ஒரு சில பகுதிகளில் தான் இருக்கு. சிடெக்ஸ் கெனாலோட தூர்வாரும் பணி, டெமெல்லஸ் ரோடோட ஃபைனல் கனெக்டிவிட்டி பணி, அந்த மாதிரி ஒரு பணிகள் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. கோவளம் பேசினை பொறுத்த வரைக்கும் ஜோன் 13, 14, 15ல பல்வேறு பகுதிகளில் இந்த லாஸ்டா எடுத்த ஒரு சிப்பம் M2 சிப்பத்தில் ஃபேஸ் 3 பணிகள் அது மட்டும் தாமதமாக ஆரம்பித்தது. அது வந்து அடுத்த வருஷம் 27 டிசம்பர் மார்ச் வரைக்கும் அந்த பணிகள் நடைபெறும். கோர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், அந்த 70 கிலோமீட்டர் மிஸ்ஸிங் லிங்க்ஸ் அண்ட் கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அது 2 மாத காலத்துக்குள்ள அந்த பணிகளும் முடியும்.
சார் ஃபைனல் கொஸ்டின் சார், கொசு வந்து ஆரம்பத்திலே ஒழிக்கிறது, அதை முட்டையிலே ஒழிக்கிறது ஒரு புதிய திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது பரிச்சாத்த முறையில் சில ஆலோசனைகள் வழங்கியிருக்காங்க. அதோட எஃபெக்டிவிட்டி எஃபிகசி பார்த்ததுக்கு அப்புறம் அதை வந்து விரிவாக்கம் செய்யப்படும். அது என்ன மாதிரி சார் அது பிளான்? அதோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அது பிரசன்டேஷனுக்கு தான் வந்து வச்சிருக்கேன். எனக்கு இன்னும் அது பிரசன்டேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த டீம் வந்து பிரசன்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வல்லுநர்களோட ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் அதை விரிவாக்கணுமா இல்ல அதை எப்படி கொண்டு போலாம்னு உள்ள ஒரு முடிவுக்கு வரும். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.